1994 வருஷம் பிறந்த ஒரு பையன். அந்த பையனுக்கு சின்ன வயசுலேயே டான்ஸில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்படி அந்த பையனுக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்ததுனால ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா பல மேடைகளில் வின் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி மாநாட மயிலாடன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதில் போய் கலந்துக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேச்சை கேட்டுட்டு அவரையும் போய் கலந்துக்கிறாரு. பட் செகண்ட் எலிமினேஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் இனிமேல் நமக்கு டான்ஸே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் அவருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எலிமினேஷனில் வெளியே வந்த ஒரு பையன் விஜய் டிவியில் இந்த மாதிரி ஜோடி அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்குது, அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வராரு. அப்படி உள்ள வந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா அந்த சீசனில் கிட்டத்தட்ட 6 மாசமா போராடி டைட்டில் வின் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். 6 மாசமா டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா அந்த பையனுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்குது. விஜய் டிவியில் எந்த ஷோ நடந்தாலுமே இந்த பையனுடைய டான்ஸும் இருக்கும் அப்படின்ற நிலைமைக்கு மாறினதோட மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ரொம்ப பெரிய ரியாலிட்டி ஷோ இருக்கு இல்லையா, அதில் ரன்னர் அப்பாவும் மாறின அந்த பையனோட பேர் தான் மணிச்சந்திரா. இங்கே யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்மளை நம்பணும்.